நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அற்புதமாக உதவக்கூடிய ஒரு காரியம் திருக்குறள். திருக்குறள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே அற்புதமாக உதவ முடியும். அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வதற்கு அந்த திருக்குறள் கண்டிப்பாக உதவும். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த திருக்குறள் எப்படிலாம் உதவ முடியும் அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். எனக்கு அது எப்படி பிடிச்சிச்சு திருக்குறள், எப்படி நான் திருக்குறளை படிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது இன்பத்து பால்னால் என்ன அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக திருக்குறளை எடுத்து படித்தேன். என்ன இன்பத்து பால்னா அப்படி என்ன தான் அதில் சொல்லுதாங்க திருக்குறளில், அவர் அப்படி அந்த இன்பத்து பாலில் என்ன தான் சொல்லுதார் அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அதை எடுத்து பார்த்தேன் திருக்குறளை. அந்த இன்பத்து பால் அப்படிங்கிற அதிகாரத்தை எடுத்து திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பார்த்தேன். எனக்கு அதில் ஒன்றும் புரிஞ்ச மாதிரி தெரில. நிறைய அதிகாரங்கள் புரியல. ஒரு 4-5 அதிகாரம் தொடக்கத்தில் ஏதோ நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு, அதுக்கடுத்து உள்ள அதிகாரங்கள் எதுவுமே ஒன்றுமே புரியலை. அப்படி புரியலங்கும்போது அப்படி மற்ற அதிகாரங்களையும் எடுத்து அப்படி திருக்குறளில் எடுத்து வாசித்து பார்த்தோம். அப்படி வாசித்து பார்க்கும்போது அது ரொம்ப பிடிச்சிட்டேன். அந்த திருக்குறள் ரொம்ப அற்புதமான குறள். திருக்குறள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே, உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை அப்படின்ட்டு இல்லை, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே ரொம்ப பயன்படக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் கவனமாக படித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எல்லா காரியமும், இந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக இனிமையாக சரியாக வாழணும் அப்படிங்கிறத கரெக்டாக எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த திருக்குறளை நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக தெரிய முடியும். அதை எனக்கு திருக்குறள் அப்படி ரொம்ப பிடிச்சிட்டு அதை மறுபடியும் படிச்சிருக்கேன். ஏறத்தாழ 2-3 வருஷம் அப்படியே அந்த திருக்குறளையே மாற்றி படித்தேன். அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. அதில் உள்ள மாதிரி செய்ய முயற்சி பண்ணேன். அது இனியவை குறள் அப்படின்னு முன்னால் அப்போ படிக்கும்போது அதில் இருக்க மாதிரியே அதை என்னால் செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன். அதை இப்போ நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ புரிஞ்சுக்கிட்டது வேறு, இப்போ அந்த திருக்குறளை புரிஞ்சுக்கிட்டது வேறு. அப்போ பிடிக்கும்போது அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சோ, என் மனநிலை எப்படியோ அதை மாதிரி வச்சு அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ உள்ள மனநிலைக்கு ஏற்றாக்கில் புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து நான் இதே திருக்குறளை எடுத்து படித்து மறுபடியும் இதே மாதிரி நான் ஒருவேளை பேசினோம்னா இதே மாதிரி பேசுவேனா என்னன்னு எனக்கு தெரில. அப்போ நான் பேசுகிற காரியம் வேறு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் அப்பவும் பேசுனதை நினச்சிட்டு நான் அப்போ முயற்சி பண்ணதை நினைக்கும் போது இப்போ அதை நினைக்கும் போது சிரிப்பாக தான் இருக்குது. அது மொத்தம் தவறான காரியம் மாதிரி நான் அதை பின்பற்றணுன்ட்டு. திருக்குறள் அப்பவும் எனக்கு அது சந்தோஷத்தை தான் இருந்துச்சு. ரொம்ப இனிமையாக திருக்குறள் உங்கள் வாழ்க்கையும் சரி யார் வாழ்க்கையும் சரி இனிமையாக்குவதற்கு ரொம்ப எப்படி வாழணும்னே தெரியலைனாலும் சரி, இல்லைன்னா எப்படி தான் வாழணும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டியது திருக்குறளாக இருக்கும். ரொம்ப அற்புதமானது. அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஏன் திருக்குறளை படிக்க ஆரம்பித்தேன்னாலும், வேலைக்கு போகிற இடத்துல ஒரு நண்பர் எவ்வளோ நம்ம நல்ல மனநிலையில் போனாலும் சரி நம்மளை புண்படுத்திடுவார். நம்ம வீட்டில் நல்ல மனநிலையில் சந்தோஷமான மனநிலையில் நம்ம இருந்துட்டு நம்ம வேலைக்கு போவோம். வேலைக்கு போகிற இடத்துல அவரும் இடத்துல நம்மளே மாதிரி வேலை செய்கிறார். நம்மளோட உயர்ந்த நிலையில் உள்ள வேலை செய்கிறவர் இல்லை, நம்மளே மாதிரி வேலை செய்கிறவர். ஆனால் நம்ம எவ்வளவோ நல்ல சந்தோஷமான மனநிலையில் போய் நம்ம வேலையை பார்த்தாலும் சரி அவர் நம்மளை அப்படியே புண்படுத்தி விட்டுவார். எவ்வளோ சந்தோஷமான மனநிலையில் போனாலும் சரி அந்த வேலையே நம்ம ஏன்டா செய்கிறோம் அப்படிங்கிற அளவில் அவர் நம்மளை புண்படுத்தி விட்டுருவார். அவர் பேச்சே அப்படி இருக்கும். நம்மளை குறை சொல்லிகிட்டே இருப்பார், ஏதாச்சும் குறை சொல்லிகிட்டே இருப்பார். குறை சொல்லி அப்படியே சொல்லி நம்ம புண்படுத்தியே அப்படியே வச்சுருப்பார். புண்பட்ட மனநிலையிலே அந்த வச்சுருப்பார். அந்த நாளே ரொம்ப சங்கடப்பட்டு போயிடும் அப்படின்னுட்டு. அந்த நேரத்தில் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இவன் ஏன் அப்படி செய்தான் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் எவ்வளோ நல்ல மனநிலையில் வந்தாலும் இவரால் ஒரு ஆளை புண்படுத்த முடியுது. அப்போ எவ்வளவு கெட்ட மனநிலையில் வந்தாலும் ஒரு ஆளை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. எவ்வளவு நல்ல மனநிலையில் ஒரு ஆள் இருந்தாலும் நம்ம நல்ல மனநிலையில் நல்ல சந்தோஷமான மனநிலையில் போகிறோம். ஆனால் நம்மளை புண்படுத்தி நம்மளுடைய மனநிலையை கெடுத்து நம்மளை புண்பட்ட மனநிலையே இவரால் வச்சுருக்க முடியாது. அப்போ எவ்வளோ புண்பட்ட மனநிலையில் வந்தாலும் அந்த ஆளை இனிமையாக்கி சந்தோஷமாகவே வச்சுக்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு.
யார் எவ்வளோ கஷ்டப்பட்ட மனநிலையில வந்தா என்ன? அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு வழி எப்பவும் கண்டிப்பா இருக்க தானே செய்யும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அப்படி அந்த எண்ணம் வந்ததுனால, அப்படின்னு அத பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன செய்யலாம்? அப்போ ஒரு ஆள சந்தோஷமா எவ்வளோ கஷ்டப்பட்ட நிலையிலும் சந்தோஷமா வைக்கணும்னா, அப்போ என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, முன்னால படிச்ச அந்த திருக்குறள் ஞாபகம் வந்துச்சு. அத நம்ம முயற்சி பண்ணி பார்த்ததும் ஞாபகம் வந்துச்சு. அதனால மறுபடியும் அந்த இனியவை கூறல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்த தான் மொதல்ல எடுத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு படிச்சது அ அறத்துப்பால்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்து படிச்சேன். அதுக்கடுத்து படிச்சது இனியவை குரல் எடுத்து படிச்சேன். இனியவை குரல் எடுத்து படிக்கும்போது, அதில அதுக்குரிய விஷயங்கள் இருந்தது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அத நான் முயற்சி பண்ணேன். நான் ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டேன். எல்லாத்தையும் அதே மாரி கரெக்ட்டா இனியவை குரல் உள்ள மாரியே சரியா செய்தேன் அப்படின்ட்டு முடியாது. நான் இனியும் அ வாழப்போற நேரத்திலயும் அத கரெக்ட்டா செஞ்சுருவேன் அப்படிங்கிற அர்த்தத்திலயும் சொல்லல. அத நான் செய்ய முயற்சி பண்ணதவனாவே தான் இன்னும் இருக்கேன். ஒருவேளை கடைசி வரைக்குமே அப்படி இருந்தா கூட எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. நான் அத செய்ய முயற்சி பண்ணது அவ்வளோதான். இனியவை குரல்ல உள்ள காரியத்த செய்ய முயற்சி பண்ணுறேன். இப்பவும் அத செய்ய முயற்சி பண்ணுனா, ஒருவேளை இனி வர்ற காலங்களையும் செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படிதான் இப்பவும் படிக்கேன். ஃபுல்லா எல்லாத்தையும் கரெக்ட்டா நான் இனியவை குரல்ல உள்ளது எல்லாத்தையுமே நான் சரியா செஞ்சுட்டேன். இல்லன்னா திருக்குறள்ல உள்ளது எல்லாத்தையுமே சரியா செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மனநிலையில இல்ல. அத செய்ய முயற்சி செய்றவன் நான் எப்பவுமே. ஒருவேளை சாக போற நிலைமையிலயும் அத சரியா செய்ய முயற்சி பண்றவனா ஒரு ஆளா நான் இருப்பேன். அ அது பிடிச்சு போச்சு திருக்குறளு. மறுபடியும் அத படிக்கேன். படிச்சு அத என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அத பார்த்து, அத கத்துக்கிட்டு அத மாரியே செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அத அப்படி திருக்குறள் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு. இனியவை குரல் பிடிக்க ஆரம்பிச்சு. இப்போ மறுபடியும் ஏறத்தாழ ஒரு 2 வருஷம், 3 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம் இருக்கும். அப்படியே மறுபடியும் திருக்குறளையே படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிக்கும்போது அதை முன்னால எனக்கு படிச்ச காலேஜ் படிக்கிற நேரத்தில படிச்ச அர்த்தமும் வேற, இப்பவும் நெறைய வேற அர்த்தத்தோட அது எனக்கு தெரிஞ்சுச்சு. நெறைய அர்த்தம் தெரிஞ்சு என் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய நெறைய காரியங்கள் அதில இருக்கிறது கத்துக்கிட்டேன். முன்னேறணும்னா என்ன செய்யணும்? அப்படிங்கிறதுக்குரிய அர்த்தம் ஆள்வினை உடைமையில இருக்கு. முன்னேறணும், ஆள்வினை உடைமை, மடியின்மை, ஊக்கமுடைமை இந்த 3மே முன்னேறதுக்கு என்ன வேணுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுது. அது இருந்தா நீ முன்னேறிடலாம், அது இல்லன்னா நீ முன்னேற முடியாது. அப்படிங்கிற ஒரு அறிவ தரக்கூடிய அற்புதமான புக்கு. நீங்க முன்னேறணும், ஒரு வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா, அந்த 3 அதிகாரங்களையும் படிங்க. அந்த 3 அதிகாரங்கள் மடியின்மை, ஆள்வினை உடைமை, ஊக்கமுடைமை. இந்த 3 அதிகாரத்தையும் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு விவரம் புரிஞ்சிரும். எனக்கு என்ன இருக்குது? நான் என்ன செஞ்சா முன்னேறுவேன்? அப்படிங்கிற அந்த விவரம் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிரும். அவ்வளவு அற்புதமான அந்த குறள். எல்லாமே நீங்க உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுக்குரிய எல்லாமே திருக்குறள்ல நீங்க எடுத்து பார்த்து, அத உங்க வாழ்க்கையில பயன்படுத்த முடியும். நீங்க மகிழ்ச்சியா, சந்தோஷமா, ரொம்ப இனிமையா வாழக்கூடிய எல்லா காரியமுமே அந்த இதுல இருக்கு. அவ்வளவு அற்புதமான திருக்குறள். இன்னைக்கு எதுக்கு இத உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சோம்னா, திருக்குறள்ல இனியவை குறள்ல ஒரு அதிகாரத்தையா எடுத்து நான் பேசினேன். நான் பேசணும்னு நெனச்சதே அற்புதமான விஷயம். இந்த YouTubeல திருக்குறள பத்தி பேசணும்னு நெனச்சதும். எப்படின்னா, அந்த திருக்குறள பத்தி படிக்கவுடனே அத பத்தி எனக்கு யார்ட்டயாச்சும் பேசணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. யார்ட்டயாச்சும் இத பத்தி பேசணும், இனியவை குறள பத்தி படிக்கணும், திருக்குறள பத்தி நம்ம படிக்கணும். அப்படி படிக்கணும்னா அவங்ககிட்ட அத பத்தி சொல்லணும். இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. சும்மா பேசணும். அப்படி ஒரு நல்ல ஒரு உரையாடல் மாரி இருக்குமா அப்படிங்கிற மாரி பார்த்து 1, 2 பேர்ட்ட அப்படி பேச ஆரம்பிச்சேன். அது என்னமோ அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல எனக்கு சரியா அப்படி அவங்களோட பேச தெரியலையான்னு தெரியல. அப்படி உடனே சரி இப்ப இத நம்ம வேற யார்ட்டயாச்சும் சொன்னா YouTubeல பேசலாம். அப்போ யாரும் கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு அற்புதமான விஷயமா தானே பேசுறோம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால தான் YouTubeல அப்படி பேசணும். சரி நம்ம YouTubeல பேசணும். நம்ம பேசணும்னு நெனைக்கிறோம். அது YouTubeல தான் நம்ம பேசலாமா? யாரு கேட்காங்களோ இல்லையோ, கேட்டா சரி கேட்காட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம பேசணுங்கிற அந்த ஆசையாச்சும் நிறைவேறுன மாரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த YouTubeல அப்படி திருக்குறள், இனியவை குறள பத்தி பேசுனேன். இனியவை குறள்ல இனி ஒவ்வொரு அதிகாரத்தையும் பத்தி மெல்ல மெல்ல எனக்கு எதெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு தொடக்கத்தில பேசுவேன். அப்புறம் வேற எதெல்லாம் பேசுனா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுதோ, அதெல்லாம் பத்தி அப்படியே மெல்ல நம்ம திருக்குறள் ஒவ்வொன்னையும் கண்டிப்பா பார்ப்போம். அ அப்படிதான் அது YouTubeலயும் இப்படி வீடியோ பேசி போட ஆரம்பிச்சேன். இப்படிதான் திருக்குறள பத்தியும் படிக்க ஆரம்பிச்சேன். திருக்குறள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா யாருடைய வாழ்க்கையிலயுமே கண்டிப்பா உதவக்கூடிய அவ்வளோ அற்புதமான விஷயம் உண்மையிலே இருக்கு. இனியவை குறள் அந்த அதுவும் அ ஊழ் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம்லாம் எவ்வளோ அற்புதமான அதிகாரம். ரொம்ப திருக்குறள் எல்லாமே ரொம்ப அற்புதமானது. இனியவை குறளே ஒரு அற்புதமான அதிகாரம். எல்லாமே அற்புதமான இனியவை குறள், சொல்வன்மை எல்லாமே நல்லதா தான் இருக்கு. அதில 1, 2 இந்த ஒரு ஒரு 10 அதிகாரங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஆளு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நான் நினைப்பேன். ஒரு நீங்களோ, நானோ ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் வளவலன்னு என்னால படிக்க முடியாதுயா. ஒரு 10 அதிகாரத்த சொல்லு அப்படின்னா, ஒரு 10 அதிகாரம். அந்த இனியவை குறள்ங்கிற அந்த அதிகாரம்.
ஊழ் அப்படிங்கிற அந்த அதிகாரம், மடியின்மை, ஆள்வினை உடைமை, ஊக்கமுடைமை, அப்புறம் சொல்வன்மை, இந்த இப்படி அதிகாரங்கள். கல்வி அப்படிங்கிற அதிகாரம். கல்விங்கிறது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் அதுவுமே நல்ல அதிகாரம். அதை மறுபடியும் மறுபடியும் படித்து அதில் உள்ள காரியத்தை நம்ம உள்வாங்கும்போது கல்வி அப்படிங்கிற அந்த அதிகாரமே ரொம்ப அற்புதமான அதிகாரம். கல்வி, அப்புறம் அறத்து இன்பத்து பால்லையுமே ஒரு சில அதிகாரங்கள் இருக்க தான் செய்யுது. நல்ல அதிகாரங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்த வேண்டிய அதிகாரங்கள் இருக்குது. நிறைய விஷயம் திருக்குறளில் இருக்கு. அந்த இன்பத்து பாலில் நம்ம சொன்னோம்னா கடைசி 2 அதிகாரம் அதுவும் ஊடல் ஊடல் அந்த மாதிரி அதிகாரங்கள் வரும். 2, 3 அதிகாரங்கள் வரும். எல்லா அதிகாரமுமே அவசியம். அந்த அதிகாரங்கள்லாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தை தரக்கூடிய அதிகாரங்கள். ரொம்ப அற்புதமான விஷயத்த சொல்லுது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும், உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை இல்லை, யார் வாழ்க்கையும் இனிமையாக்குறதுக்கு ஒரு அந்த அற்புதமான அதிகாரங்கள். இடுக்கண் அழியாமை, இதெல்லாம் நல்ல அதிகாரம். இடுக்கண் அழியாமைலாம் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக அதை டெய்லியே படிக்கலாம். அவ்வளோ அற்புதமான அதிகாரம். எவ்வளோ கஷ்டத்துலேயும் நீயா இரு. கஷ்டங்கிறது ஒரு வாழ்க்கையில் இயல்பு தான். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் கஷ்டம் வரதான் செய்யும், இன்பம் வரதான் செய்யும், துன்பம் வரதான் செய்யும். அதை நீ சரியாக எடுத்துக்கோ. கண்டிப்பாக இன்பம் வரும், கண்டிப்பாக துன்பம் வரும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம். இடுக்கண் அழியாமைங்கிறது எல்லாமே சூப்பரான அதிகாரம். இந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் ஒவ்வொருத்தருமே படித்து தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அதிகாரங்கள். அது அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக பயன்படக்கூடிய அதிகாரங்கள். இப்படி நிறைய அதிகாரம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாக நான் சொன்ன அதிகாரங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் மெல்ல படித்து பார்க்கலாம். அப்படி இல்லாட்டாலுமே நீங்கள் படிக்கலாம். திருக்குறள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு எல்லா காரியமும் அதில் இருக்குது. அவ்வளோ அற்புதமான காரியங்கள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறத விட உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றதுக்கு நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கிடுவீங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆள்வினை உடைமை அதெல்லாம் படித்து பார்க்கும்போது, ஓ! இந்த விஷயத்த நான் எவ்வளோ முன்னூட்டியே தெரிஞ்சிருந்துருக்கணும். இவ்வளோ லேட்டாக தெரிஞ்சுருந்துருக்கனே. வாழ்க்கையில் முன்னேறினா நம்ம என்ன செய்யணுன்ட்டே தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம். நமக்கு துட்டு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம். ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். இல்லைனா எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நான் வாழ்க்கையில் எனக்கு முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். இல்லை, ஒரு நீடித்த நிலையான உழைப்பு. அந்த நிலையான உழைப்பை நீ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தால் தான் முன்னேற முடியுமே தவிர, நீ உன்ட்ட பணம், செல்வம் வேறு எதுவும் இருந்தாலுமே முன்னேற முடியாது அப்படிங்கிறதால அந்த மடியின்மை, ஆள்வினை உடைமை, ஊக்கமுடைமைங்கிற அந்த அதிகாரங்கள்லாம் சொல்லுது. ரொம்ப அற்புதமான அதிகாரங்கள். அந்த அதிகாரம்லாம் நீங்கள் படிங்களேன். படிங்க. திருக்குறளில் கண்டிப்பாக படிங்க. யாருக்குமே பயன்படும். நீங்கள், நான் அப்படின்ட்டு இல்லை, யாருக்குமே பயன்படும். யாரையுமே அது உயர்த்தி ஒரு ஒரு நல்ல நம்ம போகும்போது ஒரு நல்ல ஆளாக காட்டும். இவனுக்கு ஏதோ விவரம் தெரிஞ்ச ஆள் அப்படிங்கிற மாதிரியே காட்டுற அளவுக்கு அதில் அற்புதமான விஷயம். நீங்கள் படிங்க. நீங்கள் ஒரு நல்ல ஆளாக, ஒரு முக்கியமான ஆளாக இருக்க மாதிரி தான் இருப்பீங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் முக்கியமான ஆளாக கண்டிப்பாக மாறிடுவீங்க. அதை படித்து அதில் உள்ள மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது அப்படி கண்டிப்பாக உங்களை மாற்றிடும். அவ்வளோ அற்புதமான ஒரு திருக்குறள். இவ்வளோ நேரம் பேசுனது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா திருக்குறளை பற்றி என் காரியத்தை யார்ட்டையாச்சும் சொல்லணும்னு நினச்சேன். நான் யூடியூப்பில் பேசிட்டேன். இதை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, நன்றி, வணக்கம்.